Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் வழிப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் வழிப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 933 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் வழிப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 933 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் வழிப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 933 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் வழிப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 933 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். தற்பொழுது இரட்டை ரயில் வழிப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக ஒரு அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் முழு விவரங்கள். சங்கீதா, அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு தற்பொழுது ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி வைஷ்ணவ், அதாவது மத்திய ரயில்வே துறை அமைச்சர், அதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறார் என்ற செய்தியானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதற்கான அறிக்கையின்படி பார்க்கிறப்ப இந்திய ரயில்வே, அதாவது சதன் ரயில்வேஸ்க்கு உட்பட்ட 68 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்துக்கு 993 கோடி செலவுல ஒப்புதலானது மத்திய அரசு தற்பொழுது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பான மற்றும் வேகமான திறமையான ரயில் போக்குவரத்தை வழங்குவதற்கான முயற்சியா இது அமைந்திருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. குறிப்பா இந்த வழித்தடம் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சென்னையினுடைய புறநகர் வட்டார ரயில், அதாவது சர்க்கிள் ரயில்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு பகுதியா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது சம்பந்தமா இந்த ஒப்புதல் வழங்கினதுக்காக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர் கூறுறப்ப கூட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கூட பார்த்தா, இந்த அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டம் அந்த பரபரப்பான சென்னை புறநகர் ரயிலுடைய நெரிசலை குறைப்பதுல அதே போல ரயில்கள் சரியான நேரத்துக்கு இயங்குவதில் முக்கிய பங்கு வைக்கும் அப்படின்னாரு. ஏன்னா சமீப காலமா கூட பாக்குறப்போ ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்ச ரயில்கள் இயக்கக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா, அந்த குறைஞ்சபட்ச ரயில்கள் இயக்கக்கூடிய சூழல்ல காலையில வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் அதே போல மாலை நேரத்துல பணி முடிந்து ரயிலை நம்பியே வீட்டுக்கு வரக்கூடியவர்களும் பயங்கரமா அவஸ்தைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கப்படுச்சு. இனிமே அந்த கூட்ட நெரிசல், அதாவது அந்த வேலைப்பளு முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது ரயில்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய சூழல்ல கூட்ட நெரிசல் இருக்கிறப்ப அவங்க வர்றதுக்கு சிரமத்தை தவிர்க்கக்கூடிய விதத்துல இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. போக்குவரத்து வலுப்படுத்து அப்படின்னும் அதே போல சிமெண்ட், ஆட்டோமொபைல், உணவு தானியங்கள், இரும்பு மற்றும் எஃகு போன்ற முக்கிய பொருட்களுடைய போக்குவரத்துக்கு பெரிதும் உதவக்கூடிய திட்டமாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாரு. அதே போல இது ஒரு முக்கியமான திட்டமா பார்க்கப்படுறதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறாரு. தற்பொழுது மத்திய 3 கோடி ரூபாய் செலவுல ஒப்புதலானது அளித்திருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.